இன்னைக்கான ரெசிபி சேனக்கிழங்கு வறுவல் தான். சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க. செம்மையா இருக்கும். அதுக்கு இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம், 10 பல் தேங்காய் கட் பண்ணிட்டு, 2 ஸ்பூன் மல்லி, 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகவும், இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனா போதும். கருக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு மிக்ஸர் ஜாருக்கு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்தா போதும். நைஸா அரைச்சிட வேணாம். இப்போ அதே மிக்ஸர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா போதுங்க. ரொம்பவும் வந்துட்டு ரோஸ்ட் ஆக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்துட்டு கிரேவிலையும் வந்துட்டு வேக வைப்போம். ஒரு 50% வெந்து வந்தால் போதும். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, பிரியாணி இலை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு, இப்போ தக்காளி பேஸ்ட் அரைச்ச பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு அரைச்ச பார்த்தீங்களா அந்த தேங்காய்லாம் போட்டு அந்த பவுடரையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசம்லாம் போகணும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், வீட்டிலேயே அரைச்ச கறி மசால் தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ ரோஸ்ட் பண்ண சேனக்கிழங்கும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, இப்போது இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் விட்டு. அவ்வளோதான், பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி அப்படியே தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு பிளேட்டில் சுட சுட சாதம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் சேனக்கிழங்கு வறுவல் எடுத்து போட்டு நல்லா சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும்.